கடந்த ஒரு நாள் ஆரம்ப ஆராதனையில தேவனுடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் இருக்கிறீங்க, இனி உங்க நேரத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவரை சொல்லுவதற்கும் நீங்கள் செலவிடாவிட்டால் நீங்க நிலைநிற்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் படித்தோம். உடனே சொல்ல விரும்புறேன், வேத பாடம் படிப்பதிலே பெரிய இது இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. எனக்காக தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய நேரத்தையும் ஆண்டவரை அறிகிறதுக்கு எவ்வளவு செலவிட முடியுமோ அவ்வளவு செலவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இருப்பது கடைசி நாட்கள். தலைவர் ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஓவி நாளில் மதிய பொழுதுக்காக நாங்கள் சோசரிக்கலாம். எங்கள் நேச பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பிசாசானன் எங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிற அந்த வஞ்சகத்தை நாங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது, ஆண்டவரே அவைகளை நாங்கள் மீண்டும் நினைப்பூட்டிக் கொள்ள பிரயாசப்படும் பொழுது, ஆண்டவருடைய ஆவியாளர்களோடு கூட இடைப்படுவதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை காத்திருக்கிறவையா எங்களுக்கு பொறுத்தரவும் ஆண்டவர் இறக்கம் கொண்டு அவைகளை எங்களுக்கு மன்னித்தரும் இடமாய் சமூகம் செல்கிறான். ஆவியாளர்களுடன் பேசுவதை நாங்கள் கேட்க காத்திருக்க செய்ய வேண்டும். ஆண்டவரை நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர், எந்த வஞ்சகத்துக்கும் நாங்கள் சிக்கி விடாதபடி நம்முடைய தூரை கொண்டு எங்கள் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பிரார்த்திக்கிறேன் அன்பின் தகப்பனே, ஆமென். சரி, ஒரு பெரிய வஞ்சகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அநேக நேரங்களில் அந்த வஞ்சகத்தை குறித்த அறிவு நம்மிடத்தில் இருந்தாலும், அது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று நாம் சொன்னாலும், ஆனால் நம்முடைய உண்மையான உள்ளுணர்வு அதற்கு நேர் மாறாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகாது. எல்லாரும் தெரிந்த ஒரு உபதேசம், எல்லாரும் நம்புகிற ஒரு உபதேசம், ஆனால் உள்ளத்தில் எழுதப்படாத ஒரு உபதேசம். கடைசி காலத்தில் பிசாசம் 2 தவறான உபதேசங்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பான் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆவி அவருடைய எழுத்துக்களிலே இப்படியாக எழுதுகிறார்கள். கிரேட் கான்ட்ரோவர்சி என்ற புத்தகத்தில் 588வது பக்கத்தில் இப்படியாக எழுதுகிறார்கள். 2 மிக பெரிய தவறுகள், ஆத்மாவின் அழியாமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்த தன்மை ஆகியவைகள் மூலம் சாத்தான் அவனுடைய வஞ்சகத்தின் கீழ் ஜனங்களை கொண்டு வருவார். 2 பெரிய வஞ்சகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று ஞாயிறு ஆசரிப்பு, மற்றொன்று ஆத்துமா அழியாமை. அதை குறித்து தொடர்ந்து அவர்கள் எழுதும் பொழுது, முந்தினது ஆத்துமா அழியாமை என்பது ஆவி மார்க்கத்திற்கு அடித்தளம் போடுகின்ற போது, பிந்தினது ரோமோடு ஒத்துணர்வு பிணைப்பை உண்டாக்குகின்றது. அதாவது சொல்றாங்க, ஆத்மா அழியாமை எதற்காக அந்த உபதேசம் பிசாசானவர்களை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆவி மார்க்கத்திற்கு ஒரு அடித்தளத்தை உண்டாக்குவதற்காக. தொடர்ந்தவர்கள் இந்த வஞ்சகம் எப்படி கைப்பிடி வரப்போகிறது என்பதையும் விளக்குகிறார்கள். ஆவி மார்க்கத்தின் கரத்தை பற்றிக் கொள்ள வளைகுடாவுக்கு குறுக்காக அவருடைய கரங்களை நீட்டுகின்றதில் அமெரிக்காவில் உள்ள புராட்டஸ்டன்ட்கள் முன்னோடிகளாக இருப்பார்கள். ஆவி மார்க்கத்தை பிடிக்கிறதுக்காக அஞ்ஞான ரோமினுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா தேசம் முனைப்பாய் இருக்கும். அவர்கள் பாதாளத்தை கடந்து செல்வார்கள். இதை பற்றிக் கொள்வதற்கு என்ன ஒரு அநியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். மேலும் இந்த 3 பகுதிகளின் ஒற்றுமையின் செல்வாக்கின் கீழ் மனசாட்சியின் உரிமைகளை மீறிக்கின்றதில் இந்த நாடு ரோமின் அடிச்சுவடுகளை பின்பற்றும். இந்த 3 என்ன செய்யுமா? ஒண்ணு செய்யுமா? ஆவி மார்க்கம், அஞ்ஞான மார்க்கம், அஞ்ஞான ரோம், புராட்டஸ்டன்ட், இவங்க 3 பேரும் ஒன்னாய் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மனசாட்சி வழியா நடக்காதபடி அதை அடிச்சு உடைப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், செய்ய போறார்கள். பிசாசானவன் 2 வஞ்சங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாங்க. அநேக வஞ்சங்கள் உண்டு. அமேர் அவர்கள் மிக முக்கியப்படுத்தி சொல்லியிருந்தது ஞாயிறு
ஆசரிப்பு வஞ்சகமும், ஆவி அழியாது ஆத்மா அழியாது என்கிற வஞ்சகம். இந்த நாளிலே ஆத்மாவின் அழியாமை என்ற தலைப்பின் கீழே அது வேதாகமத்திலே எவ்வளவு ஸ்திரமாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வஞ்சகம் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் பரப்பப்பட்டிருக்கிறது, இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நான் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்தால் முடியும் என்கிறதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஒருவேளை ஒரு கிறிஸ்துவ மார்க்கின் செவன்த் அட்வென்டிஸ்ட் அவரிடத்துல போய் ஆத்மா அழியுமா அழியாதா என்ற கேள்வியை கேட்போமானால் அவன் நிச்சயமாய் சொல்லுவான். என்ன சொல்வீங்க? ஆணித்தரமாக, அழுத்தமாக, திறமாக அது அழியும் என்கிற உச்சரிப்பு ஒரு நாளும் மங்கி போவது இல்லை. ஆனா உண்மை, ஒருவேளை ஒரு 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 டிவியில ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னார், அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் கொஞ்சம் வாயிலை நீங்கள் அறியாமல் அந்த அந்த செத்து போன அதிகமா அவர் வந்து இன்னைக்கு ஆட்டு வைப்பா, இன்னைக்கு சீரியல் அதுதான் பேசிருக்கிறோமா? என்ன திரைப்படங்கள் பிடிக்கும் என்று சொல்லி திரைப்படம் பார்க்கிற 7ஆம் நாள் விசுவாச பிள்ளைகள் சொல்லுவோமானால் பேய் படம் ரொம்ப அது இல்லை என்பது எனக்கு தெரியும், அது வராது என்பது எனக்கு தெரியும், அது அறிந்து போகும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் உள்ளுணர்வில் என்ன பதிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இருக்குப்பா. ஒரு மனிதனத்தில் போய் நீ அழிய மாட்ட, உனக்கு முடிவு கிடையாது, நீ பாவம் செய்தால் அழிய மாட்டாய், நீ மறித்து போனாலும் நீ உன் பிள்ளைகளை நினைச்சலாம், பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொன்னா அது கொஞ்சம் இதமாக சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆத்மா அழியாது என்கிற உபதேசம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை சார்ந்து அல்லது திருச்சபையை சார்ந்து வெளியேறியவர்கள் மக்களை தவிர வேறு ஒருவரிடத்திலும் கிடையாது. 7ஆம் நாள் சபையினுடைய ஒரு உபதேசம், இது சபையிலிருந்து பிரிந்து போனவர்களும் அந்த உபதேசத்தை பிடிக்க வைத்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த கிறிஸ்துவ மார்க்கமும் சரி, எந்த மதமும் சரி ஆத்மா அழியும் என்று போதிப்பது இல்லை. உலகமே எதை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் மறுவாழ்வு இருக்கிறது, மறு ஜென்மம் இருக்கிறது. நான் மறித்தாலும் ஏன் இந்த உபதேசம், இந்த எண்ணம் அநேக ஜனங்கள் மத்தியிலும் எல்லா மதத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் மறித்தவன் அதிக வல்லமை பெறுவது போலவும் அதிக ஞானம் பெறுவது போலவும் அவனிடத்தில் போய் அவனை எழுப்பி அவனை கூட்டிட்டு வந்து என் காரியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது எந்த சத்தியம் சொன்ன ஆத்மா அழியாது. ஒரு மருத்துவ போல அவன் நம்மளை காட்டிலும் பலம் உள்ளவனாக, நம்மளை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக சித்தரிக்கப்படுகிறது. அவனிடத்தில் போய் நம்ம பேசினா நமக்கு அறிந்ததான் சொல்லுவாங்க என்று சித்தரிக்கப்படுகிறது. அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் போய் பேசுற பழக்கம் எப்போதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது என்றோ, ஒரு 500-700 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ, இல்ல ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ, இல்ல ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ என்று நினைத்து சொன்ன அப்படி அல்ல. இந்த மனிதனிடத்தில் பேசுகிற பழக்கம் ஆதி முதலே விதைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க அவன் தீர்மானியாதபடி ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது அவனை தள்ளி வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த தள்ளப்பட்ட ராஜாவுடைய முடிவுக்கு முன்பாக அவனை வழிநடத்திய தீர்க்கதரிசியாக சாமுவேல் மரித்த பின்பு அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க தீர்மானித்து அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லும் தேசத்தெல்லாம் விரட்டிய பின்பு பெலிஸ்திய தேசம் அவனை சுற்றி பாறை வழங்கி இருக்கிறது. என்ன செய்யறது தெரியல. தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போனா அவனும்
கர்த்தரிடத்தில் ஏதாவது அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தினாலே பதில் சொல்லவில்லை, தீர்க்கதரிசியினாலே பதில் சொல்லவில்லை. அவன் கலங்கினான், பேய்த்தான். எதை வேண்டாம் என்று தீர்மானித்திருந்த அந்த ராஜா சவுல் யாரை விரட்டி அடித்திருந்தானோ அப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடும்படியாக அவர் என்ன செய்தார்? இதைத்தான் நான் சொன்னேன். அவனுக்கு நல்லா தெரியும், அஞ்சனம் பார்க்கக்கூடாதுன்னு தெரியும், அது உண்மையானது தெரியும், அது பகிர்ந்து தெரியும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கருவிலே அதை நம்புதவனாகவே இருந்தான். இன்னைக்கும் இதை கடைசி காலத்தை தேவரை பிள்ளைகளாக நீங்களும் நானும் இது உங்களுக்கு தெரியும், இது அறிந்து போக எனக்கு தெரியும், இதுக்கு முடிவு உண்டு எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நாட்டுக்கு முன்ன வீட்டுக்குள்ள போனா கொஞ்சம் கொஞ்சம் தீயில் என்ன செய்கிறது? மரித்தவர்கள் கொஞ்சம் அறியார்கள் என்று அறிந்திருந்த சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினார். வேஷம் தரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீயை அவரிடத்தில் பேசுவதற்கு பயந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் கட்டளை அவர் நினைப்பூட்டுகிறார், ஐயோ என்னை கொண்டு போட்டு விடுவானே என்று சொல்லி பயப்படாத என்று அவரை திடப்படுத்தி யாரை பார்க்க வேண்டும் சொல்ல மாத்திரத்தில் அவன் சாமுவேலை பார்க்க வேண்டும், சாமுவேலிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சரித்திரத்தை நீங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் நினைச்சலாம் படிக்கலாம். அவள் ஆவிகளை எழுப்பும் பொழுது அங்கே தேவர்களை எழுப்பி வருவதாக அவர் கண்டு அவர் அலறி ஐயோ அது சொல்ல மாத்திரத்தில் இடத்தை பார்க்கிறார் சொன்னே ஒரு வயது முடிந்தவன் முக்காலிக்கு வருவதை பார்க்கிறேன், ஓ அவன் தான் சாமுவேல் என்று நினைத்து அவன் முதல் முப்புறன் நினைச்சுகிறான். ஏன் பையனை எழுப்புன காரியங்களுடைய வார்த்தையில் சம்பாதிக்கப்படுவதை சொல்லுகிறார். இந்த நாளில் நீயும் பிள்ளை எழுதி வச்சு போகிறார். இந்த மரித்தவர்களிடத்தில் போய் கேட்கிற பழக்கம் இன்னைக்கு வந்ததல்ல, நேற்று வந்ததல்ல, அது ஆதிமுதலே கேட்கிறது. யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவரிடத்தில் இருந்தது. ஜீவனுடைய வார்த்தையை கட்டுப்படுத்தி அதை குறைத்து விட்டவரிடத்தில் இருந்தது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை லஞ்சனம் அல்லது மரித்தவரிடத்தில் பேசுகிறவர்களை குறித்து நான் தெளிவாய் அறிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் தெளிவாய் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். எழுந்து வந்த சாமுவேல் யார் என்கிற கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் போனான், சாமுவேலை பார்க்கிறேன் சொன்னான், அவங்க வயது எழுந்து வந்தார், முக்காலிட்டார், அவர் சாமுவேல் என்று சொன்னார். அந்த சாமுவேல் சவுலோடு கூட நினைச்சிட்டார், பேசினார். இது என்ன? ஆத்மாவை பற்றி வேதம் சொல்லும் உண்மைகள் என்ன? சாமுவேலுடைய ஆத்மா அறிந்ததா இல்லையா? சாமுவேல் எழுப்பி வந்தாரா வரவில்லையா என்கிற கேள்விக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிலை கண்டு பிடிக்க வேண்டும். இல்லன்னு சொல்லலாம், கண்ண மணி தெரிஞ்சுக்கலாம், அது இல்லைங்க பொய்யுமே சொல்லலாம். ஆனா இந்த உள்ளத்துக்குள்ள என்ன அறியாமலேயே அந்த விதை என்ன செய்கிறது? ஆத்மா என்றால் என்ன? ஆத்மாவை குறித்து சரியான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உபதேசத்துல முக்கால்வாசி படத்தை கற்றுவிட்டோம் என்று அர்த்தம். வேதாந்தத்தில் ஆத்மாவை குறித்து முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஆத்மா எப்படி உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது அது தெளிவாய் செய்கிறது. மனுஷனை ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்கினார், அவருடைய சுவாசத்தை நாசிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவாய் மாறினார். ஆத்மா என்று வருகிற வார்த்தைக்கு மூல பாஷையில நெஃபெஷ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த நெஃபெஷ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் சுவாசிக்கின்ற உயிரினம். அவ்வளவுதான், சுவாசிக்கின்ற உயிரினம். நெஃபெஷ் அப்படின்னா சுவாசிக்கின்ற உயிரினம். ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு வேதம் கொடுக்கிற பேர் நெஃபெஷ்.
சுவாசிக்கின்ற ஒரு உயிரினம். இதை குறித்து பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். எபிரேய மொழியில அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆத்மாவிற்கு நஃபஷ் என்று பெயர். கிரேக்க மொழியில பவுல் எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கு பிணைமா என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இந்த பிணைமா என்ற வார்த்தை ஒரு அர்த்தம் உடையதல்ல, அது பல அர்த்தங்கள் உடையதாக இருக்கிறது. சுவாசம் அல்லது தென்றல் என்று அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. இந்த பிணைமா என்ற வார்த்தை ஒரு அடையாள பூர்வமாக சொல்லப்படும் பொழுது அது ஆவி என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுடுங்களேன். பிணைமா என்ற வார்த்தை ஒரு அடையாளமாய் அவன் இருதயத்திலே ஆவி கிரியை செய்வது என்று சொல்லும் பொழுது அது இதே ஆத்மாவை தான் ஆண்டவர் எடுத்த அடையாளமாய் ஆவி என்று சொல்லுகிறார். ஆவிக்கு அறியல. இந்த பிணைமா என்ற வார்த்தை ஒரு அடையாள வடிவத்தில் வரும் பொழுது ஆவி என்று எழுச்சப்படுகிறது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனித தன்மையை வெளிப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படும் பொழுது சிந்திக்க வல்ல மனிதன் என்று அர்த்தப்படும்படியாய் அது இருக்கிறது. ஒருவேளை மனிதனை குறித்து சொல்லும்போது ஆத்மா என்று சொன்னால் அவன் சிந்திக்க வல்லமை உள்ள மனிதன். மனிதனை குறித்து சொல்லும் பொழுது ஆவி என்று சொன்னால் அவன் சிந்திக்க வல்லமை உள்ள மனிதன் என்றால் நினைச்சப்படும் பொருட்படும். மனிதனுக்கு மேல ஒரு தன்மையை குறிக்கும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தூதன் என்றும் பிசாசு என்றும் அர்த்தம் கொள்ளும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த இடத்துல பிணைமா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டால் அது தேவனையும் கிறிஸ்துவினுடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் குறிப்பதாக என்ன செய்கிறது? இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு நெஃபஷ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சுவாசிக்கின்ற உயிரினம். புதிய ஏற்பாட்டில் பவுல் அதே சம்பவத்தை ஜீவாத்மா ஆனான்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு பிணைமா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மனிதனை குறிக்கும்படியாக உபயோகப்படுத்தப்படுது. அது சிந்திக்கின்ற வல்லமை உள்ள மனிதன் என்று பொருள்படும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு விதமாகவும் ஆத்மா என்ன அர்த்தம் கொள்ளும்படியாக இருக்கிறது. மக்கள் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வாக்கியம். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே இந்த ஆத்மா என்கிற வார்த்தைக்கு சுகே எனக்கு வரல சுகே PSUKA சுகே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆத்மா உள்ளான மனிதன் அல்லது ஜீவன் என்ற அர்த்தம். சுவாசம் என்ற அர்த்தம் அது நேரடியாக வரும்பொழுது சுவாசம் என்று உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்னும் இருதயத்தின் வாஞ்சை அல்லது உள்ள தூண்டுதல் என்று அது நினைச்சப்படுகிறது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஒரு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா தேவன் அவருடைய சுவாசத்தை மண்ணிலே ஊதிய போது மனிதனிடம் உண்டான ஜீவன் ஜீவிக்கின்ற மனிதனை குறிக்கும். இந்த ஆத்மா என்கிற வார்த்தை மனிதனை குறிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் மண்ணுக்குள்ள ஒரு சுவாசத்தை ஊதின ஒரு மனுஷன் வந்தால ஜீவிக்கின்ற மனிதன் என்று பொருள்படும்படியாக இருக்கிறது. அது பிணையமாக இருந்தாலும் சரி, நெஃபஷா இருந்தாலும் சரி, சுகே இருந்தாலும் சரி, அது பொதுவா எல்லாத்தையும் அலசி ஆராயும் பொழுது ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறது, ஜீவிக்கின்ற மனிதன். இந்த ஆத்மா இந்த ஜீவன் அழிக்கப்படுமா? இந்த ஜீவனுக்கு முடிவு உண்டா? வேதவிலை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு சாமுவேல் உயிரோடு இருக்கிறதாக வேதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாமுவேல் வர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பி வேதாந்தத்தை நீங்க படிச்சு முடிச்சு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரை
கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். சரி, இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும். இருதயம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்கிற கேள்வியை எழுப்பி ஆத்மா என்பது தனியாய் ஒன்று இருப்பதாக நிச்சயப்படுகிறது, சித்தரிக்க. அதே காரியத்தை லூக்கா எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒன்று சேர்க்கிறார் பாருங்க. உன் முழு பலத்தோடும் என்கிற வார்த்தை உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும். அப்ப முழு பலம் அது என்னது? இதை குறித்து மார்க்கும் எழுதுறாரு. சரியா? 12ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதை பார்க்கும்போது ஒரு கவிதை நடை இருக்கிறது. இதுல என்ன இருக்குது? ஒரு முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு மனதோடும். இந்த கவிதை நடையில இருக்குது அப்படின்னு சொன்ன அடுக்குமொழி பேசுற மாதிரி ஒரு காரியத்தை பல வார்த்தைகளே நிச்சயப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. முழு இருதயத்தோட இருதயத்தை தனியா வச்சுட்டு நீங்க ஆண்டரை நினைச்ச முடியாது, துதிக்க முடியாது. உங்க முழு மனதை தனியா எடுத்து நீங்க துதிக்க முடியாது. உங்க முழு பலத்தோட பலத்தை மாத்திரம் தனியா பிரிச்சு வச்சு நினைச்ச முடியாது. ஆண்டவரத்துல நீங்க தொழுகையே செய்ய முடியாது. இந்த இருதயம் சரி, இந்த மனமும் சரி, இந்த ஆத்மாவும் சரி, இவை எல்லாம் வேல்யூபுல்லா இருக்கிறதுக்கு, ஒரு தொழுகை செய்வதற்கு, எதற்கு வல்லமையா இருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசு தான் என்னது? ஜீவ சுவாசம். இது சுவாசம் உள்ள இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் தான் இது ஆத்மா, இருக்கிற வரைக்கும் தான் அது இருதயம், இருக்கிற வரைக்கும் தான் பலம், இருக்கிற வரைக்கும் தான் மனம், இருக்கிற வரைக்கும் தான் சிந்தனை. அது இல்ல அப்படின்னா அதனால இங்க முழு ஆத்மா, முழு பலம், முழு இருதயம் என்று ஒரு கவிதையத்துல ஒரே காரியத்தை சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா சக்தியும் அடக்கி யார்கிட்ட தொழுகணும்? ஆண்டவரை தன்னுடைய சிந்தையில, தன்னுடைய வார்த்தையில, தன்னுடைய செயலில், தன்னுடைய பேச்சில ஆண்டவரை மையப்படுத்தும்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய அர்த்தமே தவிர ஆத்மா ஒன்று தனியா இருக்கு, இருதயம் ஒன்று தனியா இருக்கு என்று பிரித்து பார்ப்பது இல்ல. நம்ம ஆத்மா அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நம்முடைய சிந்தனையில அது புரியும் நினைக்கிறேன். ஆத்மா என்பது மனிதன் சிந்தனையோடு இருக்கிற அந்த ஆத்மாங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் சரி, அது மனிதனை குறிக்கும்படியாக வரும் பொழுது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனிதன், உயிரோடு சிந்திக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற மனிதன் தான் என்னது? ஆத்மா. சரி, இந்த ஆத்மா அழியுமா அழியாதா? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம் முதல் 54வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் அழிவுக்குரியவன், அவன் சாவுக்குரியவன், மரணத்துக்குரியவன், இல்லாமல் போகக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒருவனை தாங்கள் என்னதை மாற்றப் போகிறார் என்று சொன்னா அழிவில்லாதவனாக, சாவு இல்லாதவனாக எப்பொழுதும் ஜீவிக்கிறவனா என்ன சொல்லுகிறார்? ஆத்மா அழியுமா அழியாதா என்கிற கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவாய் பேசுகிறது. அது என்னது? அழிவுக்குரியது. அது என்னதா? நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? மனிதன் அழிவுக்குரியவனா அழியாதவனா? அழிவுக்குரியவன். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம். நல்ல கவனமா கேளுங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும்
ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே டிஸ்ட்ராய், அழிக்கிறவர், இல்லாமல் போக போறாரு. எதையும், இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும். சரீரம் என்னது, ஆத்மா என்னது? சரீரத்தையும் ஆத்மாவையும் இல்லாம போறாராம். சரீரத்தையும் ஆத்மாவை என்ன செய்ய போறாரு? நரகத்துல இல்லாமல் போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. சரீரம் என்னது, ஆத்மா என்னது? மேல வாசிங்க. சரீரம் என்னது என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே இல்ல அந்த முதல் வசனத்துக்கு ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராமல். ஆத்மா என்ன? நேர வருவோம். எங்க ஓடி போய் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகம புத்தகத்துல பார்க்கும் பொழுது ஆத்மா அப்படின்னு சொன்னா ஜீவன் உள்ள மனுஷன், ஜீவிக்கக்கூடியவன். அந்த ஜீவிக்கிறதை, ஜீவனை இல்லாமல் போக பண்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு நீங்க பயப்படுங்க பாப்பா. அந்த ஜீவனை இல்லாமல் போக தகுதி இல்லாத அந்த மனுஷனுக்கு என்ன செய்யாத, நீ பயப்படாத. சரீரத்தை அவர்கள் கொள்வார்கள் என்று சொல்லுகிறது. இந்த ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்? ஜீவன் உள்ளவன் என்று சொல்லி ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜீவனை நம்ம இல்லாம போக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை? மனிதனுக்கு இல்ல. அவன் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவானாம். உன்னை என்ன பிடிச்சுக்கிட்டான் சொன்னா, அவன் சரீரத்தை தான் கொள்றேன், ஆத்மா எங்க இருக்கு? இருக்கியா அவரோடு? ஐயா, இந்த ஜீவனை, இப்ப இருக்கிற ஜீவனை ஆண்டவர் சரீரத்துக்கு ஒப்பிட்டு அப்படின்னு சொன்னா, இது மரித்தாலும் அது மரணம் அல்ல. அவன் மறுபடியும் என்ன செய்வானா? அதனால இவன் உன்னை கொல்றது சரீரம் அப்பா, உன் ஜீவனை கொல்லல, உன்னை நான் ஜீவனையும் உன் சரீரத்தையும் உன்னை இல்லாம ஆக்கி வைங்க. ஆத்மாவுக்கு முடிவு உண்டா அப்படின்னு சொன்னா, வேதம் தெளிவாய் சொல்கிறது. நரகத்திலே அவர் நினைச்சவாரா அதை முடிவுக்கு கொண்டு வருவாரா? இன்னொரு சொந்த வாசிப்போம். லூக்கா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது 5வது வாக்கியம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் தெளிவாய் இருக்கிறது. ஆத்மா என்ன செய்யும்? ஆத்மா என்ன செய்யும்? யார் அழிப்பா? யார் அழிப்பா? தேவன். ஆத்மான என்ன? ஜீவன் உள்ள மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஜீவன் இல்லாம, ஒருபோதும் இல்லாமல் போகக்கூடிய நிலைக்கு அவர் என்ன செய்ய நரகத்துல கொண்டு வர போகிறாரு. அதனால ஆத்மா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வேதம் சொல்லு. ஏன் இந்த ஆத்மாவை அழிக்க வேண்டும்? ஏன் இந்த மனிதனை அழிக்க வேண்டும்? எதற்காக இந்த மனுஷன் ஆண்டவர் அழிக்கணும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே. ஏன் ஆண்டவர் இந்த ஆத்மாவை அழிக்கணும்னு சொன்னா, அவருடைய நியாய தீர்ப்பின்படி, அவருடைய நீதியின்படி பாவம் செய்கிறவன், அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் இல்லாமல் போக வேண்டும். வேதத்தில் சொல்லுங்க, நன்மை தீமை செய்து புசிக்காதப்பா, அதை நீ சாப்பிட நினைக்கிற செய்வா, நீ செத்து போவ. பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் இந்த ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாய் அழிப்பார். இன்னொரு வசனம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சாகாதுங்கிறான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகாது அப்படின்னு சொல்றான். அது உயிரோட இருக்குன்னு சொல்றான். அது நித்தியமா இருக்குன்னு சொல்றான். ஆனா வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்மளோட நம்புறோம். இன்னைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவருடைய கோட்பாடு. ஆண்டவருக்கு விரோதமாக
தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எவன் செயல்படுகிறானோ அவன் சாக வேண்டும், அவன் இல்லாமல் போக வேண்டும். அவனால் கொடுக்கப்பட்ட அந்த பெரிய ஈவாகிய நித்திய ஜீவனை அவர் பறித்து விடுவார். ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அந்த நித்திய ஜீவன் நிரந்தரமானது இல்லை. எல்லா வாக்கு தத்துவமும் கண்டிஷன், கட்டுப்பாடோடு இருக்கு. ஆதாமே ஆண்டவர் உண்டாக்கி அதை ஏதேன் தோட்டத்துல கொண்டு விட்டு உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து, நீ இனிமே இங்க இருந்து இந்த பூமி என்ன ஆண்டுக்கப்பா, நீ பழுகி பெருகுப்பா, நீ பெரிய ஆளா மாறுப்பா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு, நீ நித்தியமா இருந்து இதை சுதந்திரித்துக் கொண்டு என்னை போல என் கூட நான் எவ்வளவு காலம் இருக்கிறோம் அவ்வளவு காலம் நீ என் கூட இருந்து நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எதை சாடக்கூடாது? நன்மை தீமை என்ன குறிச்சு நினைச்ச கூடாது, புசிக்க கூடாது. அப்படி நீ புசிச்சு சொன்னா நீ என்ன செய்ய முடியாது? என் கூட நித்தியமா இருக்க முடியாது, நீ என் கூட வர முடியாது. நான் என்ன செஞ்சிருவேன்? அழிச்சிருவேன், உன்னை கொண்டுருவேன், உன்னை இல்லாமல் போக்கிடுவேன். ஏன் ஆண்டவர் ஆத்மாவை மனிதனை நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின்படி, நீதியின்படி, அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படி நடக்கிறானோ அவனுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. எப்படி ஆண்டவர் நீ எனக்கு விரோதமா செயல்படும் போது நீ கண்டிப்பாய் சாவாய் என்று சொல்லியிருக்கும் போது, அதெல்லாம் அப்படி இல்லை, சாக மாட்டோம், இன்னும் வாழுவோம், கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு ஒரு தத்துவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் காணப்படுகிறத, அது உலகம் முழுவதும் காணப்படுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளையும் பார்த்து, நீ எனக்கு விரோதமாக நடக்கும் பொழுது உனக்கு நான் கொடுத்த நித்தியமாய் வாழ்கிற அந்த வாக்கியத்தை, இந்த ஆளுகையை நான் இடத்திலிருந்து பிடிக்க போட்டு உன்னை இல்லாமல் ஆக்கி உன் நிர்மூலம் பண்ணிடுவேன், நீ சாகவே சாவாய் என்று சொல்லி இருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் வந்தான். வந்து அந்த ஆதாமே ஏவாளை வஞ்சிக்கும்படியாக அவனது தோட்டத்துல வந்து அதை ஏவாளை தனியா பிரிச்சுட்டு போய் அவளுக்கு அந்த நன்மை விருட்சத்துக்கு கனியை காட்டி நீ பூசி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நடக்கிற அந்த சம்பாஷணையில அவன் சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாவதே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அது இல்லாமல் போகும், அது நிர்மூலமாகும், அதை நரகத்தில் அழைப்பது இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ பாவம் செய்தால் என்ன செய்ய மாட்ட, நீ அவருக்கு விரோதமாக நடந்தால் என்ன செய்ய மாட்ட. பெரிய போட்டி ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் போராட்டத்தின் மிக முக்கிய அங்கம். உலகத்தின் சரித்திரத்திலே கடைசியிலே மிக பகிரங்கமாக காணப்படுகிற ஒரு காட்சி. அதனுடைய விதையை எங்கே விதைக்கப்பட்டது என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் விதைக்கப்பட்டதுனால தான் சாத்தான் அது வஞ்சகமாக, தந்திரமாக, ஆத்மா ஒரு நாளும் அழிவதில்லை, அது மரித்தாலும் உயிரோடு இருக்கணும் என்பதை எல்லா இடத்திலும் நினைச்சிருக்கிறான், விதைச்சு போட்டிருக்கிறார். மரணம் ஒருவர் மரிப்பீர் என்று சொல்லுகிறது, ஒருவர் மரியார் என்று சொல்லுவார். மறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, மரணம் இதை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? மரணம் எத்தனை வகைப்படும்? மரணத்தில் எத்தனை வகை இருக்கு? எத்தனை வகை இருக்கு மரணத்துல? மரணத்தில் எத்தனை வகை இருக்கிறது? மரணத்தில் எத்தனை வகை இருக்கிறது? மரணத்தில் எத்தனை வகை இருக்கிறது? 3 வகை இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆத்மா அழியாது என்கிற உபதேசத்தை
பிசாசனவன் திறமாய் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் என்ன சொன்னா, நான் சொல்லுகிற அந்த மூன்றாவது மரணத்தை பொய்யாக்குவது. அது கொஞ்சம் சிந்தனை நம்மகிட்ட இல்ல. இரண்டு மரணங்கள் குறித்து வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கிறது, இன்னொரு மரணத்தை குறித்து ரகசியமாக பேசப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதுவும் வெளிப்படையாக தான் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேவைப்படுவதில்லை என்று எழுது. வேதம் தெளிவா இருக்குது. ஜெயம் கொள்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? இரண்டாம் மரணத்துல பங்கு பெற மாட்டானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் மரணம் வேற என்ன இருக்கு? மூன்றாம் மரணமா? முதலாம் மரணம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இரண்டாம் மரணத்துல அவனுக்கு பங்கு கிடையாது. யாருக்கு பங்கு கிடையாது? யாருக்கு பங்கு கிடையாது? வெற்றி பெறுகிறவனுக்கு, இந்த பாவத்தை மேற்கொள்கிறவனுக்கு, கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவனுக்கு எதுவும் பங்கு இல்லை. இரண்டாம் மரணத்துல ஆண்டவர் அங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னார்னா, எனக்கு விரோதமாக எவன் நடக்கிறானோ அவன் தான் அழிவான். ஆண்டவர் இரண்டாம் மரணத்தில் அவருடைய பிள்ளைகளை அழிக்க மாட்டார் என்று சொல்லும் பொழுது, அப்ப யாரும் அழிக்கப்படுவார் என்று சொன்னால், எவரெல்லாம் இந்த போராட்டத்தை தோற்று போகிறானோ, பிசாசுடைய பின்பாக போகிறானோ, அவன் எல்லாம் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவான், அழிக்கப்படுவார். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன். முதலாம் உயிர்த்தெழுதல் அப்ப எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்கு? முதலாம் உயிர்த்தெழுதல் இருக்கிறாரு. அப்ப இரண்டாம் உயிர்த்தெழுதல் கண்டிப்பா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல் யாரு? பரிசுத்தமுள்ளவன். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. வேதம் தெளிவா இருக்கு. இரண்டாம் மரணம் யாருக்குரியது? துன்மார்க்கருக்கு. பரிசுத்தவானுக்கு இரண்டாம் மரணம் இல்ல, தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவனுக்கு தான் இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வாக்கியம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே. இரண்டாம் மரணம் அக்னி கடலாம். அக்னினால ஆண்டவர் கொல்ல போறதா என்னது? இரண்டாம் மரணம். அது எதெல்லாம் இருக்கு? அது எதெல்லாம் இருக்கு? எதெல்லாம் சொல்லப்படுதாங்க? மரணம்னா என்ன, பாதாளம்னா என்ன? மரணம்னா என்ன, பாதாளம்னா என்ன? வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வாக்கியம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் என்னது? இங்க ஒரு மங்கின நிறைய குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மேல ஒருத்தன் யாரு உட்கார்ந்துருக்கானா, அவனுக்கு பேர் என்னதான்? மரணமா. அவனுக்கு முன்னாடி என்ன போச்சா? மரணம் என்ன, பாதாளம் என்ன? இங்கே அதே மாதிரி மரணம் பாதாளம் இருக்கிறது. இந்த சரித்திரத்தை கொஞ்சம் அப்படி படிச்சு பார்த்தா முத்திரை சரித்திரத்தில் இது போப்பு மார்க்கத்தின் காலத்தை குறித்து சொல்கிறது. போப்பு மார்க்கத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னா மரணம் என்று சொல்கிறார். அவருடைய கிரியெல்லாம் எதுக்குரியது? மரணத்துக்கு எதுவாகுது. இவங்க பின்னாடி என்ன போச்சா? பாதாளம் போச்சா. இவங்க பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா, இந்த ரோம ராஜ்யத்துக்கு, இந்த போப்பு மார்க்கத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ரோம ராஜ்யம். இதெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நினைச்சலாம் படிக்கலாம். அதிகாரத்தை கொடுத்தது. அந்த அதிகாரத்தை கொடுத்த மிருகத்தை குறித்து ஒரு வலுசர்ப்பம் என்று சொல்கிறது. வலுசர்ப்பம் 2ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்று சொல்கிறது. இவங்களுக்கு பின்னாடி வந்தது யாரு? பிசாசு. இப்ப பாதாளமும் மரணமும் எங்கே தள்ளப்படுகிறது? அது யாரு? ஒண்ணு நல்லா தெரியுது. மிருகம் யாரு அப்படின்னு சொன்னா பூலோக துன்மார்க்கர்கள். மிருகம் யாரு? பூலோக மரணம் யாரு? பூலோக துன்மார்க்கர். அப்ப பாதாளம் யாரு? சாத்தான் அவனுடைய சேர்ந்த தூதர்கள். பரலோக அனிதா பரலோக துன்மார்க்கர்கள். அப்போ இந்த இரண்டாம் மரணத்துல ரெண்டு கூட்டம் அழிய போகுது. அது இன்னும் கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். நம்ம நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 20ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், 20ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து வீட்டுல அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. என்ன முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னா, மரணம் என்பது பூலோக துன்மார்க்க மனிதர்கள், பாதாளம் என்பது பரலோக துன்மார்க்க தூதர்கள்.
இது ரெண்டு பேரையும் அழிக்கிற இடம் தான் எனது இரண்டாம் மரணம். அது எப்படி அழிப்பாரா? அக்னி கடல்ல போட்டு அழிப்பாரா. சரியா? இந்த இரண்டாம் மரணம் எப்ப நடக்கும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது மரணம் நரகம் அழிப்புன்னு சொல்றாரு, நரகத்துல தான் அழிப்புன்னு சொல்றாரு துன்மார்க்கர் எல்லாம். இந்த துன்மார்க்கர் அழிக்கிற அந்த மரணம் எப்ப நடக்கும் வாசிப்போம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 20ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல இருந்து 10ஆவது வாக்கியம் வரை கவனமா அந்த 1000 வருஷம் முடியும் போது, எப்போ 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, சரி சாத்தான் என்ன செய்வானா? காவல் இருந்து விடுதலை ஆவானா? பூமியின் அப்புறம் அதுக்கு முந்தைய அவன் காவல வச்சிருக்காரு. ஒரு 1000 வருஷம் யாரா இருந்திருக்காரு? காவல் இருந்திருக்காரு. 1000 வருஷம் முடிஞ்சோன்னு என்ன செய்றாரு? சாத்தானை காவல் இருந்து விடுவிக்கிறாரு. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் போடுவான். இங்க நீங்க முன்னாடியே படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரு. மிருகத்தையும் சாத்தானை பிடிச்சு நிச்சயத்தை கட்டி போட்டுருவாரு. மற்றவர்கள்லாம் கொண்டு போட்டுருவாரு. 1000 வருஷம் இருப்பாங்க. அவங்க வந்த பிறகு தொடர்ந்து பின்னாடி வாசின்னு சொன்னா இந்த மரித்த துன்மார்க்கர் ஆண்டவர் எழுப்புவாரு. எழுப்பினோட இவன் என்ன செய்யறான்? எல்லாருமே மாபெரும் கோகையை கூட்டிட்டு என்ன செய்ய போறான் பாருங்க? யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படி போடுவான். ஒரு யுத்தம் பண்ண போறாரு. என்ன யுத்தம்? அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் நல்ல கவனமா கேட்கணும். சாத்தான் எழும்பி ஆண்டவராயில் எழுப்பப்பட்ட துன்மார்க்கர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க போறான்? எங்க போறான்? பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். எதை சுற்றி நிற்கிறாங்க? எதை சுற்றி நிற்கிறாங்க? பரிசுத்தமான நகரம், ஆண்டவருடைய நகரம், புதிய எருசலேம் எங்க இருக்கு? இப்போ எங்க இருக்கு? 1000 வருஷ சாட்சிக்கு பிறகு அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை யோவான் கண்டு அது பூமியில வந்து இறங்கி இருக்குது. இறங்கி வந்தோடனே துன்மார்க்கர்கள் எல்லாம் எழுப்பப்படுறாங்க. சாத்தான் என்ன அவரோட கூட்டிக்கிட்டு இந்த நகரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறான்? போகிறான். அப்படி போகும்போது என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. எப்போ அக்கினி வருது? செத்தோடனையா? செத்தோடனையா? செத்தோட பிடிச்சவங்க அக்னியில போட்டுருவாங்களா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1000 வருஷம் முடிகிறது. புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. துன்மார்க்க மனிதர்கள் எழுப்பப்படுகிறார்கள். சாத்தான் அவர்களை கூட்டி சேர்க்கிறான். அது எருசலேமை பிடிப்பதற்கு அவர்கள் சுற்றி நிற்கிறாங்க. அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்த அவர்களை பட்சித்து துன்மார்க்கர்கள் எப்பொழுது அழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு. எங்கே அழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் பூமியின் ஆழத்தில் அல்ல, பரிசுத்த நகரத்திற்கு முன்பாக. சொல்ற புரியுதுங்களா? அவங்க அழிக்கப்படுகிறது இன்னைக்கு இல்ல, மரித்தோடனே இல்ல. அவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போதும் அவங்க ஆத்மா இணைச்சப்படுவதில்லை, அவங்க ஜீவனை இல்லாம போக்கப்படுவதில்லை. 1000 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து அந்த புதிய எருசலேம்ல பூமியில் இறங்கி நின்னுட்டு எல்லா துன்மார்க்கரையும் எழுப்பிட்டு அவருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக அவர்களை கூட்டி சேர்க்க அவர் தீர்மானிக்கும் பொழுது பிசாசன் அவர்களை கூட்டி சேர்த்து இந்த நகரத்தை அழித்து போட அவன் வந்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து அக்கிருந்தவர்களை பட்சித்து போட்டது சொன்னால் துன்மார்க்கருடைய அழிவு, மரணமும் பாதாளமும் அக்னி கடலை தள்ளப்பட்டது. எங்கேயோ பூமியில ஆழத்துல ஓட்டப்பட்டு சூழ்ச்சி தள்ளப்படுதா? ஐயா, நகரத்திற்கு முன்பாக, புதிய எருசலேமுக்கு முன்பாக யார் அழிக்கப்படுகிறார்? புரியுதா? புரியுதா? புரியுதாமா? இப்ப செத்தோனே நீ போயிடுவாடா. எங்க போயிடுவ? ஒண்ணு பர்வத்துக்கு போ, இல்லனா நரகத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது தெளிவா இருக்கு. இது மறைமுகமா இருக்கா? ரகசியமா இருக்கா? இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமே இல்லை. ஏன்னு சொன்னா இது அவுட்ரைட் ஆன்சர்ஸ். இதுல குழப்பமே இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 1000 வருஷம் முடியணும். முடித்த உடனே சாத்தான் ஆண்டவர் விடுவிப்பாரு. புதிய எருசலேம் இறங்கி வரும். துன்மார்க்கர்கள் எழுப்பப்படுவாங்க. சாத்தான் அவரை கூட்டி சேர்ப்பான். நகரத்தை அழிப்பதற்காக, பிடிப்பதற்காக சாத்தான் நினைச்சாரு எல்லாரையும் சுற்றி நகரத்தை வளைத்துக் கொண்டார்கள். இது போய் அம்மையார் புத்தகத்துல படிச்சு உடனே ஆண்டவர் கதவெல்லாம் போட்டு சொல்றாராம். அவங்க கரிசல் காட்டுகிறார். உடனே கதவெல்லாம் நினைச்சாங்க, கூட்டுறாங்க. கூட்டின உடனே ஒரு வெள்ளை சிங்காசனம், அது பார்க்கலாம் நீங்க.
இதை தொடர்ந்து வரும். வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது, அதுல இருந்து எல்லாருக்கும் அவருடைய காரம் காட்டப்படுகிறது. அதை பார்த்த பொழுது சாத்தா முதற்கொண்டு எல்லாரும் முழங்கால் பிட்டு இவர் நீதிபதி என்று சொல்லுகிறார்கள். ஒரு நொடி பொழுது மரண நிகழ்ச்சி அந்த நகரத்தை அழிக்க வரும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன செய்கிறார்? அக்னியை, அக்னிங்கிறது ஏதோ ஒரு ஒரு தொட்டில போட்டு அங்க குடிச்சுக்கிட்டே இருக்குது, அங்க பிடிச்சு அங்க போறதாக வேதம் சொல்லவில்லை. வேதம் அப்படி சொல்லவில்லை. நரகம் என்கிறது எங்கேயோ ஒரு இடம் உண்டாக்கி இருப்பதாக சொல்லவில்லை. நரகம் என்று அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் அக்னி கடலை போடுவேன்னு சொல்றாரு. அந்த அக்னி கடல் புதிய எருசலேமை சுற்றி இருக்கிறது. மத்தியில புதிய எருசலேமுக்கு சுற்றி எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மாவை அழிக்கிற இடம் எது? எருசலேமுக்கு முன்பாக, புதிய எருசலேமுக்கு முன்பாக. இதை நீங்க இந்த புதிய சொன்ன இந்த கதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதாந்தம் இருக்குது. வெளிப்படுத்த விசேஷ புஸ்தகம் 20 அதிகாரம் 11 இருந்து 15 வரை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்த விசேஷ புஸ்தகம் 21 அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க. இதெல்லாம் என்ன நடக்கும்னா, எருசலேம் இறங்கி வரதை யோவான் பார்த்திருப்பாரு. ஆண்டவர் துன்மார்க்கர்களா எழுப்புற சரித்திரம் அங்க இருக்கும். நான் அதை நினைச்சேன், அந்த இன்சிடென்ட கரெக்டா போட்டு உலக நினைச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். என்ன நடந்திருக்குது? நரகம் எங்க இருக்கிறது? எப்ப உண்டாகிறது நரகம்? நரகம் எப்ப உண்டாகிறது? 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு பரலோகராஜ்யத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வந்து சாத்தான் விடுவிக்கப்பட்டு துன்மார்க்கர்கள் எழுப்பப்பட்டு துன்மார்க்கர்கள் எல்லாம் சாத்தான் கூட்டிக்கிட்டு அதை சுத்தி அவங்க வந்து நின்று அதை பிடிக்க முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியை வர வைத்து என்ன செய்கிறார்? அவர்களை பட்சித்து போடும்போது என்ன உண்டாகுது? இது ஏதாவது பிரச்சனை இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல. ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒருத்தருக்கும் வழங்காது. சரி, இது ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நேர்த்தியா இருக்குது, ரொம்ப வெளிப்படையா இருக்குது. நரகம்ங்கிறது எங்க இருக்கிறது? சரியா? இந்த நரகம் எவ்வளவு நாள் இருக்குமா? இந்த நரகம் எவ்வளவு நாளா இருக்கும்? புதிய எருசலேமுக்கு முன்பாக காட்டும் புதிய எருசலேம் சுற்றி துன்மார்க்கர்களை அக்னி வந்து பட்சித்து எரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த எரிக்கிற சம்பவம் எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 மாசம், 1 வாரம், 1 வருஷம், 10 வருஷம், 100 வருஷம்? வசந்த வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுடுங்க. ஆண்டவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிட்டு சொன்னாரு, ஒரு இடத்தை உண்டாக்குனாரு, புதிய எருசலேம். அதுல உங்களெல்லாம் வச்சு குடிச்சு ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்த பூமியை ஆட்சி செய்யணும் வந்தா சுத்தி துன்மார்கள் வந்துட்டாங்க. உடனே அவருக்கு அக்னியை வச்சுட்டாரு. அது அக்னியே செய்வது இல்ல. நீங்கள் நித்தியமாய் ஒரு அழுக்குறலை ஒரு கூக்குறலை கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. வசனம் அப்படிதானே இருக்கு. போய் சொல்லுங்க. அப்போ ஏன்ட கேட்டா, ஐயோ எனக்கு புதிய எருசலேம் வாழ்க்கை வேண்டாம், நான் அங்கே கத்திட்டு கிடக்குறேன். எவ்வளவு பெரிய வேதனை. நான் உள்ள இருப்பேன், என் பிள்ளை இருக்கும். அதாவது நான் வெளியே இருப்பேன், என் பிள்ளை. ஓ எப்படி இருக்கும்? அதுக்கு அந்த இடத்துல கூட கத்திட்டு கிடக்கலாம். செட்டு வாசனை என்ன சொல்லுங்க பார்ப்போமே. மார்க் 9 45வது வாக்கியம். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்னியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியை ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். மனுஷன் நினைச்ச மாட்டானா, அழிய மாட்டானா, அது அழியாம கிடக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நினைச்சு இருக்க போகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். நித்திய கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். நித்திய அக்னி, சரிங்களா? நித்திய அக்னி. இதை நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் நினைச்சலாம்.
வாசிக்கலாம். கொஞ்சம் வீட்டு வாசிக்கிறேன். நித்திய அக்னி, நித்தியமா ஒரு அக்னி என்ன செய்ய இருந்து யார் அடிச்சுட்டு இருக்க போகுது? எப்படி துன்மார்க்கர்ல எதுக்கு முன்பாக அடிச்சுட்டு இருக்க போகுது? வசனம் இருக்கு. சரி, இந்த அழிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய அழிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அழிவு நித்தியமானது. நித்தியமா அக்னி, அவியாத அக்னி என்ன செய்ய போறலாம்? எரிக்க போகலாம். ஆனா அது என்னத்தை வைக்காதா? அவர்களுக்கு வேரையும் வைக்காதா, கொப்பையும் வைக்காதா. அப்படின்னா ஒண்ணு இல்லாம போசிக்கிறோமா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது எப்படி அழியுமா? பூமியும் இப்போது இருக்கிற வானம் பூமியும் ஒரு வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு. அவங்க என்ன செய்வாங்க? என்ன சொல்றது? வேதம் அழிந்து போவார்கள். நித்தியமா எரிய போவதான், ஆனா அழிஞ்சு போவாங்க. ஏதாவது ஒத்து வருதா? அக்னி நித்தியமா இருக்க போதா, சதா காலம் இருக்க போதா, ஆனா அவங்க என்ன செஞ்சுவாங்க? அழிஞ்சு போன ஒரு அக்னி எதுக்கு இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நித்தியமாய் அழிகிறது என்கிறதுடைய அர்த்தம் என்ன? எனக்கு என்ன புரியும்? அழிவு நித்தியமானதுதான். இந்த நித்திய அக்னி என்று ஆண்டவர் சொல்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலையும் ஒரு சின்ன வடு கூட, ஒரு தழும்பு கூட, பாவத்தினுடைய கரை கூட என்ன செய்ய போறது இருக்க போறதுல, அந்த அளவுக்கு இந்த அக்னி அவிழ்த்து போடு வரைக்கும் நித்தியமா இருக்கு. The destruction is complete. அந்த அழிவை முழுமையாய் செய்யும் வரைக்கும் அந்த அக்னி எரிகிறதுனால தான் அதுக்கு என்ன சொல்றது? நித்திய அக்னி சொல்றது. நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, இனி அவனுடைய ஜீவன், the restoration is complete. அது என்ன இல்லை, இனிமே பாக்கி கிடையாது. இனி எனக்கு நித்திய ஜீவன் உண்டா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இல்ல. the restoration is complete. அதே மாதிரி destruction is complete. நான் சொல்ற தத்துவம் கரெக்ட் தானா? நித்திய அக்னி அப்படின்னு சொன்னா அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு 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 கூரையை எரியுது அப்படின்னு சொன்னா அது முழுசும் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாரும் நினைச்சு விடாது அணைக்க முடியாது. நீங்க ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்தாலும் சரி, நீங்க உலகத்துல என்னதை கொண்டு வந்தாலும் சரி, அந்த துன்மார்க்கத்தையும் அவருடைய பாவத்தின் அடிவையும் அந்த பிசாசுடைய கூட்டையும் முழுமையும் அழித்து முடிக்கிற வரைக்கும் அந்த அக்னி அமிழ்ந்து போகாது, அது அவிழ்ந்து போகாது என்கிறதா அதனுடைய அர்த்தம். இது நான் சரியா சொல்றது? நான் சொல்றது சரியா? வாசிப்போம். யூதா 7வது வசனம், 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்த நித்திய அக்னியினாலே அழிப்பார். அதாவது ஆண்டவர் அந்த ஆத்மால இன்னும் அது அந்த அந்த அப்படி ஒண்ணு இருந்ததாகவே இல்லாத அளவுக்கு என்ன செய்வார்? அப்படி ஒண்ணு இருந்ததாக பார்க்கவே எந்த ஒரு சின்ன தழும்புடைய ஒரு சின்ன அடையாளத்தை எடுத்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு என்ன செய்வார்? அழிப்பார். வசனம் இன்னொரு வசனம் இருக்குது, நேர் முரண்பாடாக இருக்கு. வாசிப்போம், அதை நம்ம புரிந்து கொள்வோம். சரிங்களா? ஏசாயா 66வது அதிகாரம் 22, 23, 24. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் புதிய பூமியில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு சொல்லப்படுகிற, வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்னி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். அவர்கள் பூச்சி சாவாமலும் அக்னி அவியாமலும். பெரிய டிபேட் இன்டர்நெட்ல இருக்கு. பூச்சி ஆத்மா தான், உணவர்த்தீங்க ஆத்மா கிடையாது. பூச்சி புழுவா இருந்தானே ஆத்மா இருந்தானே சாகாதுன்னு சொல்றாங்க. இப்படி சாகாம இருக்கும். இவ்வளவு வசனம் படிச்சோம், இவ்வளவு ஆதாரமா படிச்சோம், கண்டிப்பா சாகுன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன?
இங்க ஒரு வசனம் என்ன சொல்றது, அது அக்னி அவியாமலும் புழுக்கள் சாகாமலும் இருக்குமா. இப்ப அக்னி அணையாது அப்படின்னு சொல்றாரு. அக்னி அணைஞ்சிச்சுன்னா பூச்சி சாகுமா சாகாதா? அக்னி அணையாமலும் பூச்சி சாகாமலும் இருக்கும், புழுக்கள் சாகாமலும் இருக்கும். இப்ப அக்னி அணைஞ்சா புழுக்கள் சாகுமா சாகாதா? இது ஒரு கவிதை நட. அக்னி அழியாது அப்படின்னு சொன்னா புழுவும் அழியாது, அக்னி அழியும் அப்படின்னு சொன்னா புழுவும் அழியும். சரி வாசிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 27வது வாக்கியம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் நீங்கள் ஓய்வு நாளில் ஓடாதபடிக்கும் ஓய்வு நாளின் சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராத படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களை தீக்கொளுத்துவேன். அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிழ்ந்து போகாதிருக்கும். அதான் முக்கியம். எருசலேமின் அரண்மனையை பட்சித்தும் அவிழ்ந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அக்னி என்ன செய்யாதான் அணைஞ்சிரும். இதத்தான் எங்க படிக்கிறோம்? ஏசாயாவுல வாசம் அவிழ்ந்து போகாத. இப்போ அந்த எருசலேம் ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்லி ஒரு அக்னி அவிழ்ந்து போகாம இருக்குன்னு சொன்னாரு. அது என்ன நடந்துச்சு? அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறதுல என்ன 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 19வது வாக்கியம். ரெண்டு நாளாகவும் 36:19 வச்சுக்கிற வாசிங்க முடிக்கணும். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் நகரத்தை இடித்து அதன் மாளிகையை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அடித்தார்கள். எல்லாத்தையும் அழிச்சாங்களா அடிக்கலையா? அக்னி அணைஞ்சிச்சானா இல்லையா? அக்னி அழிச்ச பிறகு அணைஞ்சிச்சானா இல்லையான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எருசலேம்ல பேய் சுட்டு எரிச்சாங்க, அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அணைஞ்சு போச்சா? அப்ப அந்த அவ்வியாத அக்னி, அணைந்து போகாத அக்னி அப்படின்னு ஆர்டர் சொல்லும்போது என்ன சொல்றாரு சொன்னா, அது எருசலேம்ல அது அழிக்காம அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அணைக்க. புரியுதா சொல்றது? அப்ப அங்க ஒரு உதாரணம் இருக்கு. எருசலேம் நகரத்தை ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு, அந்த அணைந்து போகாத ஒரு அக்னினால அழிப்பேன்னு சொல்றாரு. அப்படி போலதான் அங்க அக்னி அமிலாம அணைந்து போகாம இருக்கும், புழுக்கள் சாகாம இருக்கும் சொல்றாரு. அங்க அக்னி அணைந்து போனது உண்மையானால் இங்க அக்னி அணையுமா அணையாதா? என்ன ஒரு காரியம் சொல்றான்? ஆத்மாவை அழிக்கும்படியாக அனுப்பப்பட்ட அக்னி அந்த ஆத்மாவை அழிக்காமல் அணைந்து. புரியுதா சொல்றது? புரியுதா சொல்றது? புரியலையா? புரிஞ்சா? சரி, இங்க புழுக்கள் சாகாமலும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது ஒரு இலக்கண நடை இருக்கிறது. சாகாது அப்படின்னு சொன்னா நித்தியமா சாகாது அப்படின்னு அர்த்தம் அல்ல. இதே தன்மையில் உள்ள இலக்கணம் ஆதியாகமம் 2:25 இருக்கு. வாசிங்க. வெட்கப்படாதிருந்தார்கள், சாகாமலும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா? அதே டென்ஸ் தான். வெட்கப்படாதிருந்தார்கள் என்கிறது நினைச்சப்பட்டிருக்குது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. இங்க வெட்கப்படாமே இருந்தாங்களா வெட்கப்பட்டாங்களா? எப்ப பட்டாங்க? அப்போ இங்க வெட்கப்படாத அப்படின்னு சொன்னா என்னமோ அது கடைசி வரைக்கும் அப்படி வெட்கப்படாமே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு காலம் வரும்போது அது என்ன செய்யும்? அதே போல சாகாமலும் என்பது சாகாமே இருக்குன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்ன செய்யும்? செத்து போகும். அப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நித்தியமா மனுஷன் அக்னியில வாதிக்கப்படுவான் என்று சொன்னால், மற்ற எல்லா வசனமும் எனக்கு வெளிப்படையா இது மறைமுகமான வசனம். இதெல்லாம் எனக்கு இது ஆண்டு ரொம்ப மறைமுகமான இல்லை. என்ன பொறுத்தவரை இட்ஸ் வெரி அவுட்ரைட். அக்னி அவியாது அப்படின்னு சொல்றாரு. அதே அவியாதுங்கிற அக்னி அணைந்து போயிருக்கிறது. செய்ய வேண்டிய வேலையை செஞ்ச உடனே அணைஞ்சு போயிட்டு. அதே மாதிரி இங்க புழுக்கள் சாவாமலும் இருக்கும், அந்த அக்னி அவியாமலும் இருக்கும் அப்படி சொல்லுது. அந்த அக்னி அணைந்து போகும் என்று சொன்னா அது கவிதை நிலையில் இருக்கிறதுனால புழுக்கள் கண்டிப்பா செத்து போகும். சரி, அதான் விட்டுட்டு சொல்லி அதனுடைய டென்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிர்வாணமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது கடைசி வரைக்கும் இல்ல. அதே போல புழுக்களும் முடிவுக்கு வருகிறது நிச்சயமான ஒரு மற்ற வாக்கியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நேர்த்தியாக என்ன செய்கிறது இருக்கிறது.
என்னமோ ஆண்டவர் ரொம்ப கொடூரமானவர் போல சித்தரிப்பது சரியல்ல. துன்மார்க்கர்களை போட்டு நித்தியமாய் கொள்ளுவார் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் அவர் சொன்ன ஆண்டவர் துன்மார்க்கருடைய மரணத்தில் பிரியமில்லாத தேவன். நீங்க எசேக்கியேல் புத்தகம் 31 அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 18 அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் துன்மார்க்கனுடைய மரணத்திலே பிரியமாய் இல்ல. அவர் மரித்து போறதையே விரும்பாதவர் அவன் நித்தியமா முன்னாடி போட்டு சத்தம் போட விட்டுருப்பாரா? முரண்பாடான உபதேசம். அப்ப நமக்கு ஒண்ணு நல்லா தெரிகிறது, ஆத்மா கண்டிப்பா அழியும். அது எப்ப அழியும்? எப்ப அழியும்? 1000 வருட சாட்சிக்கு பிறகு படிச்சு வச்சுக்கணும். 1000 வருட சாட்சிக்கு பிறகு புதிய எருசலேம் இறங்கி வந்த பிறகு ஆண்டவர் சாத்தானை கட்டவிழ்த்து விட்ட பிறகு அவர் துன்மார்க்கர்களை எழுப்பிய பிறகு சாத்தான் துன்மார்க்கர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு புதிய எருசலேமை சுற்றி பாளையம் இறங்கிய உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி வர வச்சு அவனை பட்சித்து போடுவார். அந்த அக்கினியை யாராலும் அணைக்க முடியாது. எதுவரைக்கும்? அந்த ஆத்மாவை அழித்து முடிக்கிறவரை. சொல்ல புரிஞ்சுச்சுங்களா? அப்புறம் இரண்டாம் மரணம் என்னது? ஒரு முடிவு. இரண்டாம் மரணம் என்னது? ஒரு முடிவு. எதற்கான முடிவு? பாவத்திற்கான ஒரு முடிவு. பாவம் செய்தவர்களுக்கான ஒரு முடிவு. துவக்கம் அல்ல, அது ஒரு முடிவு என்பது நமக்கு தெளிவாய் புரிகிறது. சரி, அதற்கு ஒரு கேள்வி. இந்த இரண்டாம் மரணத்திலே எல்லாத்தையும் முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் முதலாம் மரணம் ஒண்ணு வச்சாரு இல்லையா? ஒரு 100 வருஷம் வாழப்ப, 1000 வருஷம் வாழப்ப, 2000 எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு போ, மொத்தமா கடைசி அழிச்சிருக்க வேண்டியதானே துன்மார்க்கறதெல்லாம். எதுக்கு இடையில ஒரு தற்காலிக முதலாவது மரணம்? சரி, ஏன் இந்த முதலாவது மரணம் எங்கே அறிவிக்கப்படுகிறது? இந்த முதலாம் மரணம் எங்கே அறிவிக்கப்படுகிறது? ஏன் அறிவிக்கப்படுகிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். சரி, முதல்ல என்ன சொன்னாரு? சாகவே சாவாயிட்டு சொன்னவர். அவன் பாவம் செய்த பிறகு அவனை கூப்பிட்டு, நீ மண்ணா இருக்கிறாயா, நீ மண்ணுக்கு ஒரு தற்காலிக மரணம் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணினார். சரி, இது ஏன் ஏற்பாடு பண்ணினார்? ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க படிக்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சா, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி இந்த பூமியில போய் உட்கார்ந்து நீங்க என்ன செய்ய, பழிகி பெருகுங்க. சரி, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க இருந்தால் பழிகி பெருகுதல் எது வரைக்கும் இருந்திருக்கும்? நித்தியமா இருந்திருக்கும் இல்லையா? சரி, நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம், நேரம் ஆகிற போது. இப்போ இந்த முதலாம் மரணம், இரண்டாம் மரணம் என்னது? முடிவு. எதற்கான முடிவு? பாவத்துக்கான முடிவு. யாருக்குரியது? துன்மார்க்க மனிதர்களுக்கும் துன்மார்க்க தூதர்களுக்கும் உரியது. இந்த முதலாம் மரணம், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? லாசருவை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது, சரியா, யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது லாசருடைய மரணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நித்திரை என்று சொல்கிறார். வாசிக்க போறதில்லை, நீ குறிச்சு வச்சு வீட்டில் வாசிக்கிடுங்க. சரி, இன்னொரு பாடம் படிக்கணும். நித்திரை என்று சொல்லுகிறார். பவுல் மரணத்தை ஒப்பிடும் பொழுது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அதை நித்திரைக்கு ஒப்பிடுகிறார். சாமுவேல் மரணத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய மரணத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் அது இளைப்பாறுதலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில மரித்தவர்களை குறித்து பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13, 15வது வாக்கியங்களில நித்திரைக்கு அதை ஒப்பிட்டு இருக்கிறார். மன்னிக்கணும், இதெல்லாம் வாஸ்தவம் சொன்னா இன்னும் 2 மணி நேரம் ஓடும், சரியா? அப்போ ஒரு 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 மரணம், ஆனா அது என்ன இல்ல, முடிவு இல்ல. அது என்னது? தூக்கம். அது என்னது? தூக்கம். சரி, எதற்காக இந்த முதலாம் மரணம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது? நான் சொன்னேன், நீங்க ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 28வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பழிகி. அப்ப ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்தால் பழிகி பெறுகிறது. பழிகி பெறுகிறது, குழந்தையை பெறுகிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுப்பது, அது எவ்வளவு காலம் இருந்திருக்கும்? இந்த பழிகி பெறுகிற அனுபவம் எவ்வளவு காலம் இருந்திருக்கும்? எவ்வளவு காலம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 100 வருஷம் இருக்குமா? 1000 வருஷம்? நித்தியமாய் இருந்திருக்கும். என்னது? பழிகி பெறுதல்.
பிள்ளை பிறந்து சந்ததி உண்டாகிட்டு எது வரைக்கும் இருந்திருக்கும்? நித்தியமா இருந்திருக்கும். சரி, புதிய வானம் புதிய பூமியில என்ன இருக்கும்? மார்க் 12:25. மரித்தோர் உயிரோடு இருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல இருப்பார்கள். அதான் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்க என்ன செய்யப்படுறது? பிள்ளை பிறப்பது இல்ல, கல்யாணம் கட்டுறதெல்லாம் இல்ல, அவங்க குழந்தை பிறகுறது இல்லையா? என்னடா இது? நித்தியமா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிதான் ஆதாமியோட உண்டாக்கி இப்ப பழகி பிறகுனாரு. ஆனா இங்க இருந்துதான் புதிய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன கிடையாது? கோல்மனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. அப்புறம் என்ன இல்ல? பிள்ளை பிறகுறது இல்ல. அப்ப என்ன நடக்குது? நித்தியமாய் பிறந்திருக்க வேண்டிய பரிசுத்த சந்ததி கிறிஸ்து இரண்டாம் வரை வருவதற்கு முன்பாக தோன்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன இல்ல? சந்ததி தோற்றம் இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இனி அவர் ஒரு கொஞ்சம் வேற மீட்டு எடுத்துட்டு போய் மறுபடியும் சந்ததியாக மறுபடியும் பரிசுத்த சந்ததி உருவாக்குறதுக்கு அவர் விருப்பப்படல. இந்த பூமியில நித்தியமா தோன்ற வேண்டிய சந்ததிய இங்கேயே தோற்றுவித்து அவனை சோதித்து பார்த்து அவனை மறுபடியும் என்ன செய்றாரு? நித்தியத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தீர்மானம் பண்ணி, சரி இனிமே இவனை விட்டோம் அப்படின்னு சொன்ன பாவத்துல நீங்க கணக்கிட்டு பார்த்த பூமி கொள்ளாது அவ்வளவு பிள்ளை பிறந்திருக்கும். சரியா? அவ்வளவு பிள்ளை பிறந்திருக்கும். அதை ஆண்டவர் என்ன செய்யறா? கட்டுப்படுத்துவதற்காக, ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு தற்காலிக மரணத்தை ஏற்படுத்த. உனக்கு ஒரு காலத்தை தாரேன். நீ பூமியில இச்சையினால பிறந்தாலும் சரி, நீ எப்படி பிறந்தாலும் சரி, நீ எப்படி தோன்றினாலும் சரி, உனக்கு ஒரு காலத்தை நான் தாரேன். அந்த காலத்துல நீ என் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு என் கூட வந்தியனா, நான் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் உன்னை எழுப்பி உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் நித்தியமா இருக்க செய்வேன். அந்த காலத்துல நீ எனக்கு மறுதளித்து பிசாசு கூட போனேன்னு சொன்னா உன்னை இரண்டாம் உயிர்த்தெழுதலை எழுப்பி உன்னை என்ன செய்வேன்? நித்திய அழிவுக்குள்ளாக. இப்ப எதற்காக இந்த முதலாம் மரணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில ஆண்டவருக்கு என்று எவ்வளவு பேர் தோன்ற போகிறார் என்பதை கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? தீர்மானம் பண்றார். அந்த மரணம் அதனால தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? இது மரித்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவம் இருப்பதனால் ஆண்டவர் அந்த மரணத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? நித்திரைக்கு ஒப்பிடுகிறார். இந்த நித்திரை மரணம் எப்படிப்பட்டது? வசனத்தை குறிச்சுக்கிடுங்க, நான் வேற வாசிக்க போறேன். சரியா? ஆதியாகமம் 3:19. அது மண்ணா இருக்கிறது, மண்ணுக்கு திரும்பும், மண்ணுக்கு திரும்பும். யோபு 34:15. அது தூளுக்கு திரும்புவான். யோபு 19:9. தூளாக போக பண்ணுவீர் என்பதை நினைத்தருளும் என்று அவர் பாடுகிறார், சொல்லுகிறார். சங்கீதம் 104:29 மண்ணுக்கு திரும்புகிறது. சங்கீதம் 146:4 அதெல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது என்கிறது அதை குறிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 115:17 அவர்கள் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, தேவனை துதியார்கள். அவங்களால என்ன செய்ய முடியாது? இந்த நித்திரைக்குள்ளாக, மரண நித்திரைக்குள்ளாக கடந்து சென்றவன் என்ன செய்ய முடியாது? தேவனை துதிக்க முடியாது. சங்கீதம் 6:5 மரித்தவர்கள் நினைக்க முடியாது. இந்த மரண நித்திரைக்குள்ளாக கடந்து செல்கிறவன் என்ன செய்ய முடியாது? நினைத்து பார்க்க முடியாது. யோபு 14:21 மரண நித்திரைக்காக கடந்து செல்கிறவன் உணர முடியாது. யோபு 7:9-10 அவன் ஒண்ணுமே என்ன செய்யாது? அறிய மாட்டார்கள், கொஞ்சம் அறிய மாட்டார்கள். யோபு 16:22 இந்த மரண நித்திரைக்காக போகிறவன் திரும்பி வர மாட்டான். யோபு 14:10 மரித்தவன் ஒளிந்து போவான். இது ஒரு வருஷம் மட்டும் வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மரணத்தை குறித்து வரும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு ஒரு பங்கும் இல்லை, ஒன்று அறிய மாட்டாங்க. சிநேகிதம் இல்லை. ஐயோ எங்க அம்மா செத்து போய் 5 வருஷம் ஆகி பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் சொல்றேன், அப்பா நீ மறிச்சவன் ஒண்ணு வரமாட்டான்னு தெரிஞ்சாலும் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணு, அப்பாவுக்கு ஜெபம் பண்ணு. இல்லையா? இல்லையா? அவன் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போம்.
யாருக்காவது கூட்டம் பேர் தெரியுமா? இங்க எப்படி சொல்லுவீங்க? தாத்தாவுக்கு தாத்தா நாங்க கூட்டேன்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்பா பாட்டி அப்பா தாத்தாவா? தெரியாது தெரியுமா? மறந்து போயிடணும். என்னமோ தெரியல, இப்படி பிரசங்கம் பண்ணி எங்க அம்மா செத்த நாளே எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் பிறந்த நாளே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன பிறந்த நாள் சமைக்கப்பட்டது சொல்லி அது பிறந்த நாள் அவங்க தான் வந்து எப்ப எங்க பிறந்த நாள் ஒரு துணி எடுத்தாங்க, அப்படியா வருதா, ரைட், அப்படிதான். அது மறந்துடும், அது தேவையில்லை. அது தூக்கி அது போயாச்சு, அழுதாங்க. அது உயிரோடு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி இல்லையா? ஒரே தொந்தரவா இருக்கு, நச்சரிப்பா இருக்கு. ஆனா செத்தோட அப்பா அதுக்கு ஒரு எண்ணத்துக்கு எனக்கு தெரிய போகுதா? அது ஒண்ணும் தெரியாதுங்க, உணராதுங்கிறது, புள்ள தெரியாதுங்க, ஸ்நேகம் தெரியாது, பதம் தெரியாது. நீ மட்டும் மாரடிச்சான, குத்துனான, முட்டுனான, பாடுபட்டு சரியா? மரித்தவர்கள் கொஞ்சம் முதலாம் மரணத்தில் கடந்து செல்கிறவன் இரண்டாம் மரணத்தை போல இல்லாதவர்கள் போல ஒரே ஒரு நம்பிக்கை தான், இயேசு வரும் பொழுது அவர் மீண்டும் தம்முடைய சுவாசத்தை அவருடைய நாசிலே செலுத்துவதனாலே அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அவர் நினைச்சுவார்கள், எழுந்து ஒரு நம்பிக்கை தான். செத்து போனவன் இரண்டாம் மரணம் போல ஒன்றும் இல்லாதவனாய் போகிறான். அவன் திரும்பி வர முடியாத நிலைக்கு போகிறான். ஆனா ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் வரும்போது அவர்கள் நினைச்சுவார்கள், எது வரைக்கும் அவங்க அப்படி நித்திரையில் இருப்பாங்க. யோபு 14 அதிகாரம் 12வது வாக்கியம். யோபு 12:14-12. மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது. எது வரைக்கும் எழுந்திருக்க மாட்டானா? சாமி எழுப்பி வந்தானா? மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான். எப்ப வானம் சுட்டப்படும் சொல்லி நீங்க வாசிக்கணும் சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வானம் நினைச்சும் சுட்டப்பட்ட புத்தகம் போல இல்லாமல் போய்விடும். அப்பதான் படுத்திருக்கிறவன் எழும்புவானா? அது வரைக்கும் எழும்ப மாட்டானா? அதுக்கு பிறகு அந்த இடைப்பட்ட காலத்துல எவனாவது எழுந்து வந்தா அது யாரா இருக்கணும்? இன்னும் அவர்கள் கிறிஸ்து வருகிற வரைக்கும் உயிரடைய மாட்டார்கள் என்பதற்கு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-14 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மரணத்தை இந்த முதலாம் மரணத்தை மிருகங்களுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் சாலமன் ஞானி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை நீங்க வாசித்து பாருங்க. மிருகம் மறுபடி வருமா? ஐயா, செத்த ஆத்மாலாம் புசு புசுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த மிருகம் செத்து போச்சு இல்ல, இந்த மிருகத்தை அடிச்சு விடாதீங்க, அது புசு புசுன்னு வந்து கொண்டு இல்லையா? எத்தனை ஆடை வெட்டுற விடணும் அவங்கள, எத்தனை மாடை கொள்ற, மனுஷன் மட்டும் வாழலாம். ஆனா வேதம் மனிதனுடைய முதலாம் மரணத்தை மிருகத்தின் மரணத்துக்கு என்ன செய்திருக்குது? ஒப்பிட்டு இருக்குது. மிருகம் வராது, யானை மிதிப்பான், புலி மிதிப்பான், எல்லாம் செய்வான். ஆனா மனுஷன் மட்டும் புசு வந்துடுறான். எவ்வளவு முட்டாள்தனமான போதனை இல்லையா? ஒரு ஆதாரம் இல்லாத போதனை. சரி, இப்போ மரித்தவர்கள் இயேசு வர வரைக்கும் என்ன செய்யறது இல்ல, எழும்புறது இல்ல. நான் ஒரு வசனம் வாசித்து காட்டுறேன், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுட்டா போதும் நினைக்கிறோம். நம்ம ஒரு வசனம் வாசிக்க போறோம். சரியா? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கிட்டு அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசு வரும்போது மரித்தவர்கள் அவர் கொண்டுட்டு வருவார். என்னங்க அது கத்தி கத்தி இங்க இருக்கிறான் ஒண்ணுமில்ல வந்து பார்த்தா வாசனை என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் அவரோட கூட நினைச்சு வரான் கூட்டிக்கிட்டு. இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து காட்டு, எப்ப அங்க பாருங்க இருக்கலையா? அப்ப ஆண்டுட்டு போயிட்டாங்கல்ல, ஆண்டுட்டு போயிட்டாங்க. வானம் சுற்ற வரைக்கும் அவர்கள் எழுதுவதில்லைங்கிற வசனம் இருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டு கொண்டுட்டு வர்றாருல்ல, அப்ப அந்த வசனம் எழுது பொய்யா? முதலாம் மரணம் தான் பொய்யா? விழுந்தோம்ல, இந்த ஒரு வசனம் போதாது அவளுக்கு தூக்கி தூர போட்டு போறது நம்மள.
ஓ என்னப்பா கத்தி கத்தி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுனார், வேஸ்ட்டுடா. வீட்டுல போய் வாஸ்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிரும் இல்லையா? அவைகளெல்லாம் வெளிப்படையான வசனங்கள். நம்ம படிச்சதுல என்னது? வெளிப்படையான போதனை. அந்த வெளிப்படையான போதனையை உறுதிப்படுத்துவதுதான் மறைமுகமா போதனை இருக்கணுமே தவிர மறைமுகமான போதனை வெளிப்படையான போதனை என்ன செய்யக்கூடாது? பொய்யாய் மாற்ற கூடாது. சரி, இது என்னது அவர் கொண்டுட்டு வருவாருங்கிறார்ல, மரித்தவர்கள் உயிர் நித்திரைந்தவர்கள் அவரோட கூட கொண்டு வருவார் சொல்றாரு. அது என்னது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னதா கொண்டுட்டு வரானா? என்னென்ன வேலை செஞ்சானோ அந்த வேலைக்கு தக்க பலனை கொண்டு வரலாம். இது மூல பாஷையோட அர்த்தத்தை பார்த்து சொன்னா கூலிகாரனுக்கு கொடுக்கப்படுகிற கூலி என்று பொருள். ஆனா கூலிகாரனை கூட்டிட்டு வரல, கூலிகாரனுக்குரிய கூலியை கொண்டுகிட்டு புரியுதா சொல்றது? அவர் கூலிகாரனை கூட்டிட்டு வரல, கூலிகாரனுக்குரிய கூலியை கொண்டுட்டு வர. நம்ம சொல்றது சரிதானா? ஆண்டவர் நித்திரைந்தவர்களை அவரோட கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நித்திரைந்தவர்களை எழுப்பக்கூடிய அதிகாரத்தோடு என்ன செய்கிறார்? வருகிறார். நான் சொல்ற சரிதானா? சரியா தப்பா? வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை கூட துக்கிட்டு அறிவில்லாதிருக்க எனக்கு இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் கொண்டு வருவார் என்று சொன்னால் நித்திரை அடைந்தவர்களே அல்ல, நித்திரை அடைந்தவர்களுக்குரிய கூலி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர் வரும்போது அவர்கள் என்ன செய்வார் சொன்னா அந்த கல்லறை படுக்கையில் அவர் என்ன செய்வார்? கொண்டு வருவார் என்று நான் சொல்லுகிறேன். இது சரிதானா? வாசிப்போம் 15, 16, 17. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி விளக்கம் சொல்றார். அவர் சொன்னாரு, எப்பா நீங்க ஏன் கலங்குறீங்க? இயேசு கிறிஸ்து வரும்போது நித்திரை அடைந்தவர்கள் அவரோட கூட என்ன செய்வார்? கொண்டு வருவார் சொல்லி இப்ப எப்படி கொண்டு வருவாருன்னு விளக்குறார். எப்படி கொண்டு வருவாரா? வாசிப்போம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்பொழுது அவர் இறங்கி வருவாரா? ஆரவத்தோடு எக்கால சத்தத்தோடு இறங்கி வருவாரா? அப்படி இறங்கி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப நான் சொன்ன விளக்கம் கரெக்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நித்திரையரோடு வருகிறார் என்று சொன்னால் நித்திரையரை எழுப்பக்கூடிய அந்த அதிகாரத்தோடு அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியோடு நித்திய ஜீவனோடு வருகிறார். அவர் வரும்பொழுது அவர்கள் எழுந்திருப்பது நிச்சயம். புரியுதா சொல்றது? புரியுதா? குழப்பமா இருக்கோ? புரியுதுல்ல? குழப்பமா இருந்தா பிறகு கேளுங்க. சரியா? சரி, இப்ப இதெல்லாம் கரெக்டுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலிருந்து 31ஆம் வாக்கியம் வரைக்கும் நீ வாசிக்கும் பொழுது அங்க ஒரு கதை இருக்கு. ஆண்டவர் ஒரு கதை சொல்றார். ஒரு பணக்கார மனுஷன் இருந்தானா, ஒரு ஏழையான லாசரு இருந்தானா. அந்த பணக்காரன் வாசல்ல படுத்து கிடந்து ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி கொடிய வியாதியோட சாப்பிட்டு இருந்துக்கு அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் எங்க போயிட்டானா? ஆபிரகாம் போய் மடியில போய் நிறுத்திட்டானா, உட்கார்ந்துட்டானா. இந்த பணக்கார மனுஷன் செத்து போய் நரகத்துக்குள்ள போயிட்டானா. அவன் நரகத்துல இருந்து என்ன செய்யறான்? ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நான் கஷ்டப்படுறேன், அந்த லாசரு கையில செத்தோல தண்ணி ஊத்த மாட்டேறா அப்படின்னு கேட்கறான். அவரு இல்லப்பா நாங்க இங்க இருக்கிறோம், நீ இங்க இருக்க, உங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னா லாசரை கொஞ்சம் அனுப்பிவிட்டு என் அஞ்சி அண்ணன்மார் இருக்காங்க, என் சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேணிச்சுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, மோசை இருக்கிறாங்க, அதை பார்த்தா போதும். இங்க இருந்து எவன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டான். லாசர் அங்க போயிட்டாங்க, நம்ம போவோமா? போய் படித்து பாருங்க. பூமியில் ஆண்டவர் ஒரு லாசரை எழுப்புகிறார். வீட்டை போய் ஆர்எஸ் வாசித்து பாருங்க. நான் சம்பந்தம் நல்லா வாசி பண்ணேன். லாசர் என்ன செய்தான்? அது இன்னைக்கு பிரசிடென்ட் பிரசன்ட் பண்ணார் நினைக்கிறேன். லாசர் என்ன செய்ய? மரித்து போனா 4 நாள் ஆயிட்டு ஆண்டவர் போறாரு. போன உடனே வார்த்தை மாதிரி ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே என்னையா அவர் செத்து போயிட்டான், கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க மாட்டீங்களா? ஒன்னும் கவலைப்படாத, அவன் உயிரோடு வருவான். நான் அறிவேன். அவன் என்ன ஆண்டு வரும்பொழுது அவன் எழும்புவான். அப்போ மார்த்தா எல்லாம் நம்பிட்டு இருந்தான்னு சொன்னா லாசரு பூமியில தான் இருக்க, எங்க போகல. சரி, அப்ப அங்கதான் போயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோமே. இல்ல நரகத்துக்கு போயிட்டா எங்கேயோ போயிட்டாருன்னு
சாமி கூப்பிட்டா இது நியாயமா? இது அந்த லாசரு அல்ல, இது ஒரு உவமை. உவமையை படிக்கும் பொழுது ஒரு கருத்தை தான் கற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டுமே. ஆண்டவர் இந்த உவமையை ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில பரிசேயர்கள் கூட்டம் வந்தார்கள், அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. மரித்த உடனே எல்லாம் நடந்துருது. மரித்த உடனே பரிசுத்தவான் எங்க போயிடுவான்? நரகத்துக்கு. துன்மார்க்கன் போயிடுவான் அப்படின்னு நம்பினா, அந்த நம்பிக்கையை எடுத்து அவனுக்கு ஒரு போதனையை சொல்லும். பரிசேயர்கிட்ட பேசுற ஒரு காரியம் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு போதனையை சொல்லும் பொழுது, நீ இப்படி எல்லாம் நம்புற, போயிட்டான்ப்பா, அவன் போயிட்டான், இவன் எங்க போயிட்டா, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பூமியில நீ என்ன கிரியை வெளிப்படுத்துகிறாயோ அதனுடைய பலன் தான் உனக்கு என்கிற சத்தியத்தை போதிப்பதற்காக அவருடைய நம்பிக்கையை எடுத்து ஒரு உதாரணமாக வைத்து போய்த்தாரே தவிர அது உண்மையான கதை. நான் சொல்ற புரியுது? இப்போ இரண்டாம் மரணம் அது முடிவு, முதலாம் மரணம் தற்காலிகமானது, ஆனாலும் அது முடிவு போலதான் கொஞ்சம் அறியார்கள். இப்ப மரித்தவன் எழுந்து வருவானா? இப்ப சாமுவேல் யாரு? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. நீ வேதாந்தத்தில் பார்த்து அஞ்ஞானம் பார்க்கிற போனேன்னு சொன்னா அவனை கொண்டு விடுகிறான். ஏன்னு சொன்னா மரித்தவன் ஒன்றும் இல்லை, பிசாசானவன் மரித்தவனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு இந்த பெரிய ஒரு குளறுபடியான உபதேசத்தை அவன் ஸ்திரப்படுத்திக் கொண்டு வர யாரு சொன்னா ஒரு ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைச்சு அடக்கப்படுகிறீர்கள். உங்க பழைய மனுஷன் ஒளிந்து போய் நீங்க புதிய மனுஷனா எழும்ப வேண்டும். மறிக்கும் பொழுது நீங்க ஒளிந்து போகாவிட்டால் உங்க பழைய மனுஷன் ஒளிந்து போகுமா? அதனாலதான் கிறிஸ்துவ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசித்தா போதும், அவரை நம்பினா போதும், பரவலாச்சு போயிருவான். அவர் என்ன செய்யறாரு? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்காருங்க, நம்ம பற்றி பாவத்துக்குள்ள கவலையப்பட வேண்டாம். நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, நீ எழும்புன்னு சொன்னா புது மனுஷனா இருக்கணும். பல சொன்ன வாங்க நினைச்சு கூடாது. ஏன் இந்த உபதேசத்தை இன்னைக்கு பாவம் செய்யறவன் அறிய மாட்டான் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன சொன்னா, நீங்கள் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணும்போது, உயிர் தொழும்போது கொஞ்சம் பாவம் உங்களை ஒட்டிக்கிட்டு தான் நினைச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் நீங்க பாவத்தில் இருப்பீங்க. You cannot be 100% Jesus Christ. நான் பூரணனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரணனாய். ஒண்ணு. இரண்டாவது என்ன சொன்னா, வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வஞ்சிக்கிற ஆவிகள் புறப்பட்டு வந்து எல்லாரும் வஞ்சிக்கும்படியாக என்ன செய்ய போகிறது? இந்த உலகத்துல கடைசி காலத்துல நீங்க விரும்புகிற உங்க அப்பா, நீங்க விரும்புகிற உங்க நண்பன், நீங்க விரும்புகிற உங்க காதலன், நீங்க விரும்புகிற உங்க சகோதரன் மரித்து போயிருந்தார் உங்களுக்கு முன்பாக வந்து பரவத்தில் வந்துருக்கிறேன். ஆண்டவர் ஓய்வினால ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மரித்தோட கிடைச்சிருச்சாரு, மாத்தி போட்டாரு. நானும் தெரியாதனமா தான் இருந்தேன். நீங்க என்ன செஞ்சிரு? மாறி என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ரமணியம்மா, உங்க பாட்டி முன்னாடி வந்து, ரமணி இந்த ஓய்வு கோயில் போவாத, இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்மையானது, இந்த பிசாசு கூட்டவங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்ன என்ன செய்வீங்க? என்ன பாட்டி நேற்று ராத்திரி வந்து என்ன மாதிரி பேசிட்டு தெரியுமா? இல்லையா? 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 அந்த செத்து போன அந்த பிள்ளைய போட்டு 4 பேர் கொண்டு விட்டான்ப்பா. அது வந்து என்ன மாதிரி பழி வந்தது பாத்தியா? சீரியல் பார்த்துக்கிட்டு நடக்குது. நம்ம தான் பேசுறோம். அந்த படத்தை பாருங்க. அந்த அந்த ஆவி வந்து என்ன மாதிரி நன்மைகளை செய்யுதுயா, என்ன மாதிரி நடக்குது தெரியுமா? இல்லையா? பெரிய வஞ்சகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் விரும்புகிற உங்களுக்கு முன்பாக ஜீவனோடு இருப்பார்கள். அதற்காக அமைக்கப்பட்ட அந்த வேலி. நீங்க விரும்புகிற நீங்க போய் பேசிட்டு வரலாம், அவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டுட்டு வரலாம். 3 கைகோர்க்கும். இன்னைக்கு அமெரிக்கா தேசம் ஸ்பிரிச்சுவலிசத்தை கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. வெளியான நம்மள ரகசியம் எல்லாம் நடந்துட்டு ஆண்டவர் வஞ்சகத்தை பத்தி எரிச்சுக்கிற அஞ்ஞானம் பார்க்கிட்ட நினைச்சாத போவாரு.
மனிதன்ட பேசுறவன்ட நீ போவாது. அவன் என்ன சொல்ல மாட்டேன் வந்து பேச போறது இல்லை. பிசாசு, மேலிருந்து விழுந்த பிசாசு, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பிசாசு அவனுடைய உபதேசத்தை அவனுடைய நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக மரித்தவன் உயிரோடு இருப்பது போல நினைச்சுக்கிறான். ஏன் மனைவி நம்ம பாட்டு செத்து போச்சு. 7th grade ஸ்கூல்ல தானே மரிச்சவங்களுக்கு வராது, நல்லா தெரியும். மரிச்சவங்க வர மாட்டாங்க, செத்து போயிடுச்சு. போக முடியும் இல்ல, போய்க்கலாம். வந்து அழுகு குப்பெல்லாம் போட்டாச்சு, வந்து உட்கார்ந்து ராத்திரி அப்படி முடிச்சுட்டு போய் படுப்போம். மாமா எங்க பாட்டி நேற்று ராத்திரி கனவுலாம் வந்தாரு. சரி, அவர் சொன்ன காரியங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, சில காரியங்கள் சொல்லுவார். முதல் நாள் 2வது நாள் அப்படி நானும் என்னடா இப்படி ஹெமிலா என்ன இது இப்போ பாட்டி வர முடியுமா? ஆமா மாமா வராது இல்ல, எப்படி வருது? இங்க வந்தா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி, இனி வந்தா அப்பாலே போ அன்னையோட போனது. அன்னையோட போனது. எங்க அம்மா என்கிட்ட வராது, அது செத்த நாளே தெரியாத அதிக வர இல்லையா? வர முடியாது. நம்ம நம்பிக்கை அதுல எண்ணம் இல்லை. அது வந்தாலும் நம்முடைய சிந்தனை அது அம்மா நினைக்க பேயும் தான் நினைக்க சொல்லும், பிசாசு தான் வந்திருக்காங்க நினைக்க சொல்லும். எனக்கு கடைசி காலத்தில் பெரிய வஞ்சம் உங்களுக்கு பார்க்குறது. இந்த உபதேசத்தை நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க, உங்க மனசை எவ்வளவு பக்குவப்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உலகமே என்ன சொல்ல பிரயாசப்பட்டு நான் மறைத்தவன் உயிரோடு இருக்கிறான். Except the Seventh-day Adventists and the so-called Reformed Seventh-day Adventists. இந்த சபையை சார்ந்து இருந்தவர்களை தவிர இது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் மறைத்தவன் உயிரோடு இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா பெரிய வஞ்சம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க என்ன நம்புறீங்க? எனக்கு என்ன தெரியும் பிள்ளைகளே, you are on the last days. கடைசி நாட்கள் இருக்கீங்க. உங்க கண்களுக்கு முன்பாக வஞ்சம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னும் எப்படி உங்க வாழ்க்கையை நீங்க கடத்தி சொல்ல போறீங்க? ஒரு வருஷம் ஆன உடனே மெழுகுத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் சபையில செய்ய மாட்டாங்க, நம்ம போய் கலர்ல கொளுத்தி வச்சு அதை செஞ்சிருக்கீங்களா? ஏமா சாமுவேல் யாரு? எழுப்பி வந்த சாமுவேல் யாரு? எனக்கு நம்மளுடைய பிள்ளைகளை சீரியல்லாம் பார்க்காத. அதெல்லாம் பார்க்கறதுனால தான் இந்த உபதேசத்தை உண்மையிலே நம்பினாலும் உள்ளத்தின் ஆழத்தில் என்னது தெரியுமா? ஏன்னா நீங்க பார்க்கும்போது அதெல்லாம் பேசுறீங்க. ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்தவனே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போனே, நீ அந்த பாடம் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்களா அந்த அம்மா உயிரோட வந்து பாத்தீங்களா, இதனால உள்ளத்துல என்ன எழுதப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆவி செத்துரும், அழிச்சு போயிரும், நீ ஒண்ணும் பேசாது, அதுக்கு சிநேகம் இல்ல, அதுக்கு நட்பு இல்ல, அதுக்கு அறிவு இல்ல, உணர்வு இல்ல அப்படின்னு வாயி சொன்னாலும் உள்ள என்ன செய்யுது? எனக்கு பிள்ளைகளே, the days are lost. அந்த அஞ்சனம் பார்க்கறதுக்கு போவாதுன்னு சொல்றாரு. அதை குறித்து உங்களுக்கு சிந்தனை வேண்டாம். மரித்தவன் ஒன்றும், முதலாம் மரணம் 2ஆம் மரணம் போல முடிவானது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களை உயிர் நித்திரையில் இருக்கிறவர்களை என்ன சொல்வார்கள்? எழும்புவார்கள். 2ஆம் மரணம் முழுமையாய் துன்மார்க்கர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய மரணத்துல உங்களுடைய மனுஷனை, உங்களுடைய மனுஷ சாயலை, மாமிசத்தை நீங்க முழுமையா அழிக்கட்டா என்ன இல்ல ரட்சிப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு கடைசி நாட்களை உங்களை வஞ்சிக்கும்படியாக நீங்கள் விரும்புகிற மரித்தவர்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது உங்களுடைய வாய் அப்பாலை போ சாத்தானே என்று சொல்கிற அளவுக்கு பக்குவப்பட்டதாக இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் நினைக்க முடியும். இந்த வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார, அப்படிப்பட்ட ஞானத்தை தருவாராக, அப்படிப்பட்ட அறிவை உங்களுக்கு தருவாராக. ஆமென். மணி என்ன? 4:15.